வணக்கம். கே. பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. ஒரு தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம், "வாங்க எல்லாரும் நாடாளுமன்றத்த தான் நடத்த முடியல. வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சாயா குடிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. பிரதமர் மோடி, அமித்ஷா எல்லாரும். அதில் இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற செய்தி. இது செய்தி அல்ல. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ, பிரதமர் இவர்களெல்லாம் ஏற்பாடு செய்திருந்த அந்த தேநீர் விருந்தில் என்பது என்ன செய்தியை இது அனுப்புகிறது? இது சாதாரணமா நான் டீ குடிச்சிட்டு வரேங்கிற செய்தி அல்ல. இது தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல சிக்னல், சமிஞ்ஞையை அனுப்பவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு பல கேள்விகள் கேட்கலாம். நேற்று டீலிமிட்டேஷனை எதிர்த்தோம், அதற்கு நாங்களும் சேர்ந்தானே வாக்களித்தோம் என்று. ஆனால் அதுவும் நடந்திருக்கிறது. இன்னொரு கனிமொழி அம்மையார் அவர்கள் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்று அதையும் சொல்லியிருக்கிறார். அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்திய கூட்டணி சேர்ந்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கு பாஜக அணி கொடுத்த, பிரதமர் மோடி கொடுத்த அந்த தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய அம்மையார் கனிமொழி மட்டும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவது வருத்தத்திற்குரியது, வேதனைக்குரியது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது காலவரை என்ற செய்தியை நாம் இப்பொழுது கேள்விப்படுகிறோம். இந்த கூட்டத்தொடரில் 20ஆம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பித்து இன்றைய தினம் வரை, இன்றைய தினத்தில் உள்ள ஒரு சில மணித்துளிகளை தவிர, மோடியும் பிரதமர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் இருவரும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு பங்கேற்கவே இல்லை, வரவே இல்லை என்பதுதான் ஒரு விசித்திரமான, வேதனையமான விஷயம். ஆனால் நேற்றைய தினம் நம்முடைய உள்துறை அமைச்சர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஓம் பிர்லா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் சபாநாயகருக்கு. அரசாங்கம் அனைத்து அம்சங்களையும் இந்த எதிர்க்கட்சிகளோடு நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாணவர்களுடைய போராட்டங்கள் குறித்து முழுமையான விவரங்களை நாங்கள் கொடுக்கிறோம். அரசாங்கத்திடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, நாடாளுமன்றம் செயல்பட வேண்டும் என்று நேற்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஆனா முதல் நம்ம பார்வையில மேலோட்டமா பார்க்கும்போது இது சரி மாதிரி தான் தோணுச்சு. ஆனா இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு உள்ளுக்கு தொக்கி நிக்கு. என்ன கேள்வி? இந்த நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு இத்தனை நாட்களா? ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால தொடர் தொடங்கி இன்றைய தேதி வரையிலா இத்தனை நாட்கள் இந்த முடிவெடுப்பதற்கு என்று கேட்கும் பொழுது, அந்த நாளிலிருந்து மாணவர்களுடைய போராட்டம், நீட் தாள் கசிவு, பெல்லட் குண்டு, அந்த துப்பாக்கி குண்டுடைய அந்த வீச்சினால் மாணவர்களுடைய பாதிப்பு, காவல்துறை நடவடிக்கை, இவை பற்றியெல்லாம் அரசியல் விவாதங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது. இதுதான் விவாதத்தினுடைய மையமாக இருந்தது. இன்றைக்கு தேதி ஆகஸ்ட் 13. கிட்டத்தட்ட 3 வாரங்கள் ஆகிவிட்டன. இந்த 3 வாரங்கள்ல ஏதாவது ஒரு நாள் அமித்ஷா வந்திருக்கலாம். ஆனால் அவைக்கு வரவே இல்லை. எங்கு சென்றார்? ஓய்வறைக்கு சென்றாரா? அல்லது ஓய்வறையில் இருந்து கொண்டு டிவி பார்த்தாரா என்பது அல்ல பிரச்சனை. மக்களவையின் அவைக்குள் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்க வேண்டும். அதுதான் நாம் சொல்ல வேண்டிய, இந்திய மக்கள் சார்பாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி. நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இருப்பது, அமைச்சரின் அறையில் இருப்பது, இதெல்லாம் வேறு வேறு விஷயங்கள். ஆலோசனை கூட்டத்தில் கூட வரலாம். ஆனால் மக்களவையினுடைய அவைக்குள் மக்களின் பிரதிநிதிகள் கேட்கும் கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டும். அதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகம். அதைத்தான் நாம் இங்கே குறிப்பிடுறோம். தோழர்கள் கவனத்திற்கு, நம்முடைய இந்த ரூஸ்டர் சேனல் இதை நாட்டினுடைய, உலகினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் குறித்து உங்களுடைய பின்னூட்டம், தட் இஸ் ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுங்க. எந்த ஊரில் இருந்து நீங்கள் பேசுகிறீங்க, தகவலை சொல்கிறீங்க, கேட்குறீங்கிறதையும் நீங்கள் கொடுங்க. அதுபோல் சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்காக
டெமோக்ராட்டிக் தமிழன் என்ற ஒரு சேனலை நானும் நடத்தி வருகிறேன். அதற்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதற்கும் நீங்கள் பின்னூட்டம் கொடுங்கள். இது போலவே எங்க இருந்து நீங்க பேசுறீங்கங்கிற விஷயத்தையும் சொல்லுங்க. எனவே இந்த 2 சேனல்களுக்கும் நீங்கள் உங்களுடைய ஆதரவை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜூலை 20 மாணவர்கள் எதற்காக போராடினாங்க? அவங்களுடைய எதிர்காலத்திற்காக போராடினார்கள். அவர்களோடு கேட்ட கேள்வி மிகவும் எளிமையான கேள்வி. வினாத்தாள் கசிவு குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இத்தனை தாக்குதல் நடந்திருக்கின்றன. இது குறித்து நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அவங்க கேள்வி இவ்வளவுதான். ஆனா அதற்கு பிறகு காவல்துறையுடைய நடவடிக்கைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தன. லத்திகளை கொண்டு, ஆணிகள் வைத்த லத்திகளை கொண்டு அவர்கள் தாக்கப்பட்டார்கள். கண்ணீர் புகை குண்டுகள், பெல்லட்டு குண்டுகள் இதெல்லாம் இருப்பதாக செய்திகள் வெளியாயின. உண்மையில என்னதான் நடந்தது? இது அரசாங்கம் மறுக்குது. நான் அப்படிலாம் துப்பாக்கி வச்சு சுடலை அப்படின்ட்டு. அப்போ பெல்லட் வந்து சும்மா ரவை மாதிரி இருக்கிறத தூக்கி எறிய முடியுமா? ஆணி லத்தி சார்ஜ் வந்து ஆணி வச்சதை அடிக்கலைன்னு சொல்லுது. அப்போ உண்மையில என்னதான் நடந்தது? இந்த கேள்வி மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும். யார் சரி, யார் தவறு என்பது குறித்து நீங்க நாடாளுமன்றத்துல பதில் சொல்ல வேண்டாமா? இந்த தாக்குதலுக்கு யார் உத்தரவிட்டார்கள்? நீங்க தானா? உள்துறை அமைச்சர் அரசாங்கம் சார்பாக. அல்லது உங்களுக்கு தெரியாதா? 500 மீட்டர் தான் இடைவெளி இருக்கு நாடாளுமன்றத்திற்கும் இந்த ஜந்தர் மந்தருக்கும். இல்லை என்றால் இது யார் உத்தரவிட்டது? உங்களுக்கு தெரியாமல் நடந்ததுன்னு சொன்னா, அப்ப நீங்க இன்காம்பெட்டன்ட். அதை நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறோம். இதை தான் வந்து ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் இந்த கேள்வியைத்தான் கேட்கிறார்கள். இதைத்தான் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த கேள்விக்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டும். 3 வாரங்களுக்கு பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைய இருக்கும் நேரத்துல அவர் வந்து சொல்றாரு, நாங்கள் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம். நாமளும் அதை மறுக்கல. ஆனா விவாதம்னா என்ன? நீங்க வர்றது, வந்து பேச வேண்டிய நேரத்துல 1 மணி நேரம் லெக்சர் கொடுக்கிறது. அந்த லெக்சரை வந்து நாங்க கேட்டுட்டு, அதாவது எதிர்க்கட்சிகள் சார்பாக எல்லாரும் கேட்டுட்டு அவங்க போறது, பதில் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு சபாநாயகர் கொடுக்கறது இல்ல. இதுதானா? இதற்கு வந்து எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் இதற்கு தயாராக இல்லை என்பதை சொல்லிவிட்டார். விவாதம் இப்படி நடக்க முடியாது. ஒரு அமைச்சர் வந்து பேசினார்னா, பதில சில கேள்விகளை திருப்பி அவங்களுக்கு சந்தேகங்களை கேட்கணும். அவங்க திருப்பி பதில் சொல்லணும். இப்படித்தான் வந்து ஒரு விவாதம் நடக்க வேண்டும். இதுதான் நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகம். நாடாளுமன்றம் என்பது அரசாங்கத்தினுடைய மேடை அல்ல. அதுபோல எதிர்க்கட்சிகளினுடைய மேடையும் அல்ல. அது பிரதமருடைய மேடையும் அல்ல. உள்துறை அமைச்சருடைய மேடையும் இல்லை. அப்படின்னா அது இந்த மக்களினுடைய குரல்களை பிரதிபலிக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம். எனவே மக்களின் சார்பாகத்தான் இந்த கேள்வியில் கேட்கப்படுகின்றன. ஒரு விவசாயினுடைய மகன், ஒரு தொழிலாளியினுடைய மகள் மருத்துவராக கனவு காண்கிறார்கள். அவர்கள் கனவுகள் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக போயிருக்கிறது என்பதை பற்றியான கேள்விகள் தான் இன்றைக்கு கேட்கப்படவிருக்கின்றன. இப்போ இந்த கேள்விகளுக்கு யார் பதில் சொல்றது? இது வெறுமனே அரசியல் கட்சிகளுடைய பிரச்சனை இல்லை. இந்திய இளைஞர்களினுடைய எதிர்கால பிரச்சனை. இப்போ நீங்க திரும்பியும் நீங்க உங்களுடைய நினைவுக்காக அந்த தாக்குதல் நடத்தின படங்களை கூட நீங்கள் பார்க்கலாம். எங்களிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு அரசாங்கம் சொல்றதாக இருந்தால், ஏன் இத்தனை நாட்கள் நீங்கள் பதில் சொல்லவில்லை? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இன்னொரு விஷயம், அமித்ஷா சொல்றாரு, எதிர்க்கட்சிகளை பார்த்து யார் ஓடுகிறார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும்ங்கிறாரு என்ற வகையில் கேள்விகள் எழுப்புகிறார். சரி, மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றால் உண்மையான விவரம் தெரியணும். அதுக்கு நீங்க உள்ளுக்கு வரணும் தானே. நீங்க வரவே இல்லையே. கடைசி நேரத்துல இன்றைக்கு தான் முடிய போறதுங்கிற நேரத்துல முன்னால பேருக்காக வந்தோம் என்று நீங்கள் இருவரும், பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வந்துவிட்டு, நீங்கள் அதோட சினி டை, அதாவது காலவரம் பெற்ற வகையிலே இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது, ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய நாடாளுமன்றம் என்று சொல்லும் பொழுது, இது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தாக, ஒரு அவமானகரமான விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இப்ப நம்ம திருப்பி அமித்ஷாவை கூப்பிட முடியாது, முடிஞ்சு போச்சு. இப்போ இன்றைக்கு திரும்ப நேற்றைய தினம் அமித்ஷா ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. இந்த நாடாளுமன்றத்திற்குள்ள நான் வந்து என்ன செய்ய போறேன், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைங்கிற அந்த செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அதையும் நான் உங்களுக்கு இதோட போட்டு காமிக்கிறேன்.
இன்னொரு செய்தி பாருங்க, இதோட சேர்ந்த செய்தி தான். 1952ஆம் ஆண்டிற்கு பின்னால முதல் தடவையாக ஒரு முழு பாராளுமன்ற கூட்டத்தொடரும், அதுல பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரும் கலந்து கொள்ளாத ஒரு கூட்டத்தொடர்னா இப்பொழுதுதான் நடந்திருக்கிறது. இதுவரை இப்படி நடந்ததே கிடையாது என்ற செய்தியுடன் இந்த செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க.